இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது சார். சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது. ட்ரம்ப் பதவியேற்று ஒரு நாள் தான் ஆகுது. அதிரடி முடிவுகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். நமக்கு நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஏன் வெப்3 படிக்கணும் அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா ட்ரம்ப் ராஸை விடுவிச்சிட்டார். லைஃப் டைம் ப்ரிசன்மெண்ட் வாங்கி 2015 ஜெயிலுக்குள்ளே போன நம்மளோட ராஸை இன்னைக்கு ட்ரம்ப் அவர் பதவி ஏற்கும்போது ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இன்னைக்கு ராஸை விடுவிச்சிட்டார். இது ஒரு ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு தருது. அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. கூவிடா. ட்ரம்ப் இன்னொரு முக்கியமான விஷயமும் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரிப்டோ டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு டீமை லான்ச் பண்ணியிருக்காரு. அந்த கிரிப்டோ டாஸ்க் ஃபோர்ஸ் டீம் SECயோட அஃபிஷியல் சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். கிரிப்டோ SEC கிரிப்டோ 2.0 அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னா, கிரிப்டோக்கு ஃபைனலாக ரெகுலேஷன்ஸை கொண்டு வர்றதுக்கு ஒரு ப்ராப்பர் டீம் அமைச்சு விஷயங்கள் பண்ணுறாங்க. நமக்கு ஈஸியாக எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிரிப்டோவில் பிறந்திருக்கு. நம்ம அதுவும் இந்த ரெகுலேஷன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். முக்கியமாக இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நம்ம ட்ரம்ப் காயின் வாங்கியிருந்தோம் 1.5 லட்ச ரூபாய்க்கு. அந்த காயின் என்னாச்சு அப்படின்ற அஃபிஷியல் ட்ரம்ப் அப்படின்ற அந்த காயின் வாங்கியிருந்தோம். அந்த காயின் என்னாச்சு அப்படின்றத நம்ம லைட்டாக பார்க்கலாம். கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் செமையான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. கடந்த 4 வருஷமாக பைடன் செஞ்ச நல்லதை விட ட்ரம்ப் பதவியேற்று ஒரே நாளில் பயங்கரமாக அவர் 4 வருஷம் செஞ்சதை விட ஓவர்டேக் பண்ணிட்டாரு. 4 வருஷம் பெரிய தலைவலியாக தான் இருந்துச்சு. இந்த கேரி கென்ஸ்லர், SEC அது இதுன்னு சொல்லி நிறைய கிரிப்டோ முடிச்சுக்கிட்ட தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ட்ரம்ப் கிங் பேக்கு. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? கிரிப்டோக்கு அடுத்த 4 வருஷம் பயங்கரமாக இருக்க போது. சூப்பராக என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்மளோட SECயில், அதாவது செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனில் அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு. SEC கிரிப்டோ 2.0 முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அதில் ஆக்டிங் சேர்மன் ஏன்னா போன வாரம் ஃப்ரைடே பழைய ஆள் கிளம்பியாச்சு, புது சேர்மன் வந்திருக்காரு. அவருக்கு அடியில் ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் நியூ கிரிப்டோ டாஸ்க் ஃபோர்ஸ். இந்த SEC கீழே இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் அதுக்கு ஹெட்டாக இருக்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஹெஸ்டர். ஓகேவா? இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, டீமுக்குள்ளே இருக்கிற நிறைய பெஸ்ட் ஆட்கள்லாம் எடுத்து புதுசாக கிரிப்டோவுக்கு தலைவலியாக இருக்கிற இந்த ரெகுலேஷன்ஸ் பிரச்சனை இருக்குது தெரியுமா, அதை நம்ம கொண்டு வருவோம், கரெக்டாக கொண்டு வருவோம். ஏன்னா இப்போ கிரிப்டோவில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏன் கிரிப்டோ எல்லாரும் ஸ்கேம்னு சொல்லிடுறாங்கன்னா, இஷ்டத்துக்கு யார் வேணால் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராஜெக்டில் லான்ச் பண்ணலாம். ஓகேவா? யார் லான்ச் பண்ணுறா, என்ன பண்ணுறாங்க, நமக்கு இப்போதைக்கு அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குன்னா, ஒரு வாலெட், அந்த வாலெட்டுக்கு ஒரு அட்ரஸ்ன்னு இருக்கும், அவ்வளோதான். அது பின்னாடி யார், அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி என்ன, ஒன்றுமே நமக்கு தெரியாது. காயின் லான்ச் பண்ணுறாங்கன்னா அந்த காயின் மேலே ஏறும் அப்படின்ற அந்த ஒரே நம்பிக்கையில் இது வரைக்கும் போய் பணங்கள் போட்டுட்ருக்காங்க. சில பேருக்கு நல்லபடியாக நடந்திருக்கலாம், நல்லபடியாக பணம் சம்பாதிச்சிருக்கலாம். அவங்க மறுபடியும் இது நல்ல விஷயம் சொல்லியிருக்கலாம். பட் பணம் நிறைய லூஸ் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக கிரிப்டோவில் இருக்கிற ஒரு பெரிய கேன்சர் மாதிரி ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரக் புல் பண்ணுறது. மீம் காயின் மாதிரி ஒன்று லான்ச் பண்ண வேண்டியது, கும்முன்னு பணம் ஏறினதுக்கப்புறம் சவால் அப்படின்னு பணத்தை என்ன பண்ணிடுவாங்க, ஒரேடியாக ரக் புல் அப்படின்னா அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணி விடுற மாதிரி, மாதிரிங்கிற மாதிரி, டேங்க் உடஞ்சி தண்ணி வர மாதிரி அந்த மொத்த காசும் திடீர்னு காணாம போயிடும். யார் அந்த காயினை லான்ச் பண்ணாங்களோ அவங்க அந்த காசை அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டில் யார் லான்ச் பண்ண, இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. கரெக்டாக? ஸோ இப்போ ரெகுலேஷன்ஸ், அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ரெகுலேஷன்ஸ் வருது. செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனில் என்ன இருக்குது, ஈக்விட்டிஸ், நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு என்னெல்லாம் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி கிரிப்டோக்குள்ளேயே நிறைய ரெகுலேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இது கிரிப்டோ இண்டஸ்ட்ரி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம். கவர்மெண்ட் கிட்ட எங்களை முடிச்சு கட்டுறதுக்குன்னு முடிவு பண்ணுறதுக்கு பதில் இது ஒரு பயங்கர இனோவேட்டிவ் விஷயம், மக்கள் கையில் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணுங்கள், கிரிப்டோ வச்சுக்கலாம், கிரிப்டோ நல்ல விஷயம். கடந்த 10 வருஷமாக 15 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. கரெக்டாக? ஸோ அவங்கெல்லாம் கேட்குறது ஒன்று தான், நீங்கள் இதை பிடிச்சி இதில் இருக்கிற தப்புகள்னு சொல்லிட்டு இந்த இண்டஸ்ட்ரியை முடிச்சுக்கிட்டதுக்கு பதில் இதுக்கு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வாங்க, இது இல்லீகல் இது லீகல் அப்படின்னு ஒரு கரெக்டாக ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்ம சில விஷயங்கள் பண்ணலாம்ல. இப்போ நம்மளே இப்போ இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இப்போ ட்ரம்ப்பே இப்போ ஒரு மீம் காயின் லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் மீம் காயின்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க ஓனாக பர்சனலாக காயின்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. டக்குன்னு அதில் உள்ள பணம் போட்டவங்களுக்கு லாஸ் ஆயிரும். ஆனால் அது யார் என்ன எதுனே நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ
இந்த ரெகுலேஷன்ஸ் வரும்போது நமக்கு முக்கியமாக ஃபஸ்ட்டு என்ன எதிர்பார்க்கலாம்னா, அதுக்கு ஒரு ஐடென்டி கிடைக்கும். இஷ்டத்துக்கு எல்லாராலையும் என்ன பண்ண முடியாது, காயினை வந்து லான்ச் பண்ண முடியாது. அது வந்து ஒரு ஐடென்டிட்டின்னு வரும்போது நமக்கு என்ன ஆயிரும், ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி யார் ஏமாத்துறாங்க, அவங்கள வந்து எப்படி போய் பிடிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா? இப்போவும் நிறைய கிரிப்டோவில் ஏமாத்துறவங்கள பிடிக்க தான் செய்கிறாங்க. பட் இது வந்து ரெகுலேட்டரின்னு கொண்டு வந்துட்டோம்னா இஷ்டத்துக்கு யாருனாலும் காயினை லான்ச் பண்ண முடியாது. கரெக்டாக? அப்படியே லான்ச் பண்ணாலும் இனிமேல் என்ன நடக்கும்னா, எப்போ உன் காயின் ரெகுலேட்டடா, அந்த 2 கிளாஸாக பிரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 விதமாக இந்த கிரிப்டோ காயின்ஸ் வந்து பிரியும். ஒன்று வந்து ரெகுலேட்டட் காயின்ஸ், இன்னொன்று அன்ரெகுலேட்டட் காயின்ஸ்னு ஆயிரும். ஸோ அப்போ அன்ரெகுலேட்டட் காயின்ஸில் காசை போட்டுட்டிங்கன்னா ஆல்ரெடி அது மீம்னு தெரிஞ்சு அதில் அன்ரெகுலேட்டடுன்னு தெரிஞ்சு காசு போட்டாங்கன்னா அவங்களால அவங்க காசு போகிறத வந்து நம்ம யாருமே குற்றம் சொல்ல முடியாது. கரெக்டாக? ஆனால் ரெகுலேட்டட் அப்படின்னு ஒரு காயின்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம வந்து தைரியமாக கிரிப்டோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். யார் யார் ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட் பின்னாடி யார் யார் இருக்கா. இப்போ நம்ம ட்ரம்ப் அஃபிஷியலாக ஒரு காயின் லான்ச் பண்ணாங்க. அதிலே ஒரு சில ட்ரேடர்ஸ் பார்க்குறோம், ஒன்றுமே ஒரு $1 மில்லியன் காயினை வாங்கிட்டு 300 மில்லியனுக்கு விற்றாங்க. $1 மில்லியன் இருக்கும்போது அவர் இன்சைடரா, இல்லைனா உண்மைக்குமே அந்த காயின் லான்ச் ஆன உடனே அந்த காயினை வாங்கக்கூடிய சக்தி அவருக்கு வந்துச்சா? 0.0018 இல்லைனா 0.18ன்னு நினைக்கிறேன். அந்த 18 சென்ட்டில் ஒரு காயினை வாங்கிட்டு $40 அவரால் எப்படி விற்க முடிஞ்சுது? 300 மில்லியன், 1 மில்லியனை 300 மில்லியன் 3 நாளில் மாற்றிட்டாரு. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஸோ இவங்களாம் இன்சைடர் அப்படின்னா அது தப்பு. கரெக்டு தானே? மக்களுக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாரும் ஒரு விஷயத்தை பார்த்து அவரும் தெரிஞ்சு வாங்கிக்கிட்டார், அவர் அனலைஸ் பண்ணி வாங்கினார் அப்படின்னா வேறு. ஆனால் நான் இப்படி காயின் லான்ச் பண்ண போகிறேன், நீ முதல்ல வாங்க அப்படின்னு சித்தப்பா பையன்ட்ட சொல்லிவிட்டு அவரே காசு லைக் அந்த மாதிரி பவரை யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அதனால் அந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் வரும்போது அதெல்லாம் பண்ண முடியாமல் மாறும். கரெக்டாக? ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியை ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய தலைவலின்னு தெரியும்ல உங்களுக்கு. அதில் ஏகப்பட்ட ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அப்படியே கிட்டத்தட்ட அவங்கக்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா வகையிலையும் மக்கள் ஏமாறக்கூடாது அப்படின்னு ஷேர் மார்க்கெட்ஸில் நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நான் இப்போ பேசுகிறதெல்லாம் நாஸ்டாக், அஃப்கோர்ஸ் இது எல்லா கண்ட்ரிக்கும் அப்ளை ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதில் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்காங்கல்ல, நீங்கள் ஷேர் ஒன்று ஒரு இடத்துல போய் ஒரு புரோக்கர்கிட்ட வாங்குறீங்களே, அவங்களுக்கும் நிறைய கடமைகள் இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இவ்வளோ பணங்கள் இவ்வளோ வந்துச்சுன்னா இவ்வளோ தான் நம்ம வந்து கடன் கொடுக்கணும், அது நிறைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அது வந்து என்ன பண்ணும், அந்த எக்ஸ்சேஞ்சையும் காப்பாற்றும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா எல்லாருக்குமே பயம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன எதிர்பார்க்கலாம், காயின்ஸ் அஃபிஷியலாக ரெகுலேட்டடாக இருக்கிற ப்ராஜெக்ட்ஸில் நமக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும். அது வந்து நிறைய அப்சைட் பொட்டன்ஷியல் தர வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம், இந்த எக்ஸ்சேஞ்சஸ்க்கெல்லாம் ஈஸியாக நிறைய விஷயங்கள் வந்து, எப்பா நீ வந்து ஒரு இவ்வளோ தான் கடன் கொடுக்க முடியும், உன்னோட மார்ஜின் இவ்வளோ தான், இப்போ இஷ்டத்துக்கு 10x 25xன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பண்ண முடியாமல் போகலாம். பட் மக்களுக்கு அது வந்து ரொம்ப நல்லது. நீ வந்து ஒரு அசட்டுக்கு 100,000 தான் இருக்குன்னா நீ இன்னொரு ஓகே ஒரு 200,000 கடன் கொடு, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரூல்ஸ் வைக்கலாம். ஸோ அதில் வந்து நீ இவ்வளோ பணம் வச்சுருக்கணும், மக்கள் டக்குன்னு வித்ட்ரா பண்ணாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து உடனே கையில் கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். மக்களுக்கு அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். சாம் பேங்க்மேன் அப்படின்ற ஒரு நம்ம ஆள் என்ன பண்ணார், பயங்கரமாக விபத்து அடிச்சு நம்மகிட்ட இருந்து அந்த எக்ஸ்சேஞ்சே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு உள்ள ஃப்ராடுத்தனம் பண்ணி வச்சிருந்தார் இல்லையா? அது என்ன ஃப்ராடு பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்றது ஒரு பெரிய பயங்கரமாக ஒரு படமே எடுக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் கவர் பண்ணுறேன். அந்த மாதிரி நம்மளை வந்து ஏமாற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் வந்துச்சுன்னா ஒரு எக்ஸ்சேஞ்சுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு இஷ்டத்துக்கு ஃபைன் வரும், அவங்களால நடத்த முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டோன்னா மக்களுக்கு என்னது ரொம்ப நல்லது. மறுபடியும் கிரிப்டோ ஸ்கேம்னு வராது. புதுசாக ஒரு டிஜிட்டல் அசட்ஸ் ஒரு உருவாயிருக்கு. ஸோ இந்த புது அசட்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணலாம், ஒரு டிஜிட்டல் கோல்டு மாதிரி பிட்காயின் வந்து $1 மில்லியன் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகிக்கொண்டே போகிறது. அடுத்த 4 வருஷம் ட்ரம்ப் இன்னும் பயங்கரமாக செய்ய வாய்ப்பு இருக்குது. ஒரு நாள்லேயே இவ்வளோ மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காருன்னா 4 வருஷம் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றது தெரியல. பட் இந்த 4 வருஷம் பயங்கர கிரிப்டோ ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்டாக இருக்க போகுது. அது வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. இந்த டீம் இன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. உடனே டக்குன்னு எல்லாம் நடக்காது. இது இன்னொரு 6 மாதத்தில் ஒரு ரெகுலேஷன் நடக்கலாம், அதுக்கப்புறம் விஷயங்கள் மாறலாம். பட் ஒரு இன்வெஸ்டராக நம்ம என்ன பண்ணணும், எது அஃபிஷியலாக நம்மளோட கால சூழ்நிலை மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளையும் மாற்றிக்கிட்டு அடுத்த பொட்டன்ஷியல் இருக்கிற அசட்ஸ்க்கு நம்ம போய் தான் ஆகணும். கிரிப்டோக்கு எப்போவுமே பொட்டன்ஷியல் இருக்க நம்ம நிறைய வருஷங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நானுமே ஆன்லைனில் கடந்த ஒரு 4-5 வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்கேன். பட் இட்ஸ் ஓகே. நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இட்ஸ் நாட் டூ லேட். அதுதான் இதில் முக்கியமான விஷயம். அதுக்குன்னு நாம் எப்போவுமே சொல்கிற மாதிரி 10 வருஷம் உங்களுக்கு தேவையில்லாத பணம் மட்டும் உள்ள கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எப்போவுமே நம்ம வந்து நம்ம சேனலில் அட்வைஸ் பண்ணுறது ஷேர்ஸ் ஆப்ஷன்ஸ் தான் நிறைய பேசுவோம். பட் நீங்கள் வந்து இண்டெக்ஸ் வாங்குங்க. ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா இண்டெக்ஸ், ஷேர் மார்க்கெட் அதுக்குள்ளே வாங்க. உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது, ஆல்ரெடி அதில் ஒரு 100% உங்களோட ஷேர் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ இருக்குன்னா அந்த 100%ல் ஒரு 10%
கிரிப்டோவில் நீங்கள் தாராளமாக ஒதுக்கலாம் அப்படின்ற இத்தனை நாள் நம்ம பேசியிருக்கோம். ஓகேவா? இனிமேல் என்ன சொல்கிறேன்னா, அது 10%லேருந்து ஒரு 15% கூட உங்கள் மொத்த அசட் அலோகேஷனில் கிரிப்டோ வந்து நீங்கள் கொண்டு வரலாம். ஏன்னா நெக்ஸ்ட் 4 இயர்ஸ் கிரிப்டோவில் மிகப்பெரிய அப் பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு தெரிய வருது. ஸோ அந்த இன்ஃபோவை அதை நீங்கள் வந்து எஸ்ஐபி பண்ணுங்கள். நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு காயினை வாங்கிட்டு நாளைக்கு விற்றுக்கோங்கன்னு சொல்லவே மாட்டோம். மாதம் ஒரு பணம் வந்து கிரிப்டோவில் போடலாம். அதுக்கு பெஸ்ட் காயின்ஸ்ன்னு எப்போ கேட்டிங்கனாலும் எல்லாருக்குமே தெரியும், நான் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பிட்காயின், ஈத்தீரியம் இந்த மாதிரி பிக் ப்ராஜெக்ட்ஸ் தான். குட்டி காயின்ஸில் பணம் வந்து போட்டுட்டு நாளைக்கே மில்லியனர் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் பணம் போடுறீங்கன்னா அது திருப்பி வராது அப்படின்றதும் நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் மாதிரி தான் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் டீல் பண்ணணும். ஓகேவா? ரிஸ்க் எடுக்கிறீங்க, அது ரிஸ்க் உடனே பெரிய அப்சைடு பொட்டன்ஷியல் இருக்குன்னா உடனே அது வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் பிட்காயின் மாதிரி ப்ராஜெக்ட்ஸ், ஈத்தீரியம் மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா உள்ளே நீங்கள் போயிட்டு வெயிட் பண்ணலாம். 5 இயர்ஸில் இன்றைக்கி இருக்கிற பணத்தை விட கண்டிப்பாக ஒரு 2-3 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஷேர்ஸு, கோல்டு இது எல்லாத்தையும் விட கிரிப்டோ வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும் இந்த நெக்ஸ்ட் 4 இயர்ஸ். இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. Web3 ஏன் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ராஸ் இங்கே நம்ம பாருங்கள், நம்ம வந்து ட்ரம்ப் பார்டன்ஸ் சில்க் ரோட் ஃபவுண்டர் உல்பிரிஸ்ட் ஃபார் ஆன்லைன் ட்ரக் ஸ்கீம். ஓகேவா? ராய்டர்ஸ்லேருந்து இந்த இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து நம்ம ட்ரம்ப் வந்து எலெக்ஷனில் இருக்கும்போதே சொல்லியிருந்தார், ராஸ் உல்பிரிஸ்ட்டை நான் வந்து ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. பாடன்னா மன்னிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, நான் விடுவிச்சிருவேன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அவருக்கு வந்து லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்து ஒரு ஜெயிலில் ராஸை வந்து போட்டுட்டாங்க. எப்போனா 2015. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில்க் ரோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்க் வெப்பில், அதாவது ஒரு பிளாக் மார்க்கெட்டுன்னு வச்சுக்கோமே, அதில் ஆப்ரேட் ஆகிற ஒரு டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட் பிளேஸ். நம்ம எப்படி திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படிலாம் வச்சுருந்தோமோ அதே மாதிரி அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, பிட்காயின் அதாவது 2013 அந்த மாதிரி டைமில் 10-15 வருஷம் கிரிப்டோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது வாலெட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ். அதாவது யாருக்குமே ஐடென்டிட்டி தேவை கிடையாது. பிட்காயின் வச்சுருக்கீங்களா, வாலெட் இருக்கா, நம்ம உள்ளே போய்ட்டு வாங்கலாம். கரெக்டாக டீசென்ட்ரலைஸ்ட். அதாவது இதுதான் பிரச்சனையை உருவாக்குச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யாருன்றது தேவையில்லை, நம்ம பணம் அனுப்பலாம், பண விஷயம் வரும், நம்மளை யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாச்சுன்னா மக்கள் எதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதில் ட்ரக்ஸ் விற்றாங்க, இல்லீகல் திங்ஸ் என்னெல்லாம் பண்ண முடியாதோ அது எல்லாமே பண்ணாங்க. $200 மில்லியன் வரைக்கும் அங்கே வந்து விஷயங்கள் என்ன நடந்துச்சு, டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துச்சு. அந்த பிளாட்ஃபார்மை பில்ட் பண்ணவர் தான் ராஸ் உல்பிரிஸ்ட். இதில் என்ன பிரச்சனை? ஐயோ, ட்ரக் விற்றவங்க, இல்லீகலாக பண்ணவங்களாம் பிடிச்சி ஜெயிலில் தான் போடணும். கரெக்ட் தான், கண்டிப்பாக அவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் தான் போடணும். அதை அந்த கவர்மெண்ட் பண்ணியிருக்கான்றது எனக்கு தெரியல, பண்ணியிருக்கலாம். அந்த உள்ள ட்ரக்ஸ் விற்றவங்க, இல்லீகலாக கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக யூஎஸில் பண்ணவங்கள எல்லாத்தையும் பிடிச்சிருந்துருக்கலாம், அது நமக்கு தெரியல. ஆனால் முக்கியமாக இன்னொரு விஷயமும் பண்ணாங்க. இந்த பிளாட்ஃபார்மை உருவாக்குனாலே அந்த ராஸ், அது வந்து அவர் ஒரு டெவலப்பர். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பிட்காயின் எடுத்துகிட்டு யார்கிட்டையுமே பவர் இல்லாமல் மக்கள் கையில் பவர் கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கியிருக்காரு. ஓகேவா? இட்ஸ் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட். நாம் கவர்மெண்ட் தெரியாமல் ஒரு விஷயம் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கிட்டார். ஓகேவா? இது வந்து ஒரு இனோவேட்டர், ஹீஸ் அ டெவலப்பர். ஓகேவா? ஒரு Web3ல ஒரு டெவலப்பர். அவரை பிடிச்சி இந்த பிளாட்ஃபார்மை உருவாக்கணுன்ற காரணத்துக்காண்டி அவரை தூக்கி ஜெயிலில் போட்டாச்சு. இது வந்து கிரிப்டோக்குள்ளே ஒரு பெரிய ஷாக் வேவ் உருவாகுச்சு. ஒரு அதில் தப்பு பண்ணவங்கள நீங்கள் பிடிக்கணும்னா பிடிக்கலாம், கரெக்டு தானே? ஒரு டெவலப்பர் நீங்கள் இப்படி இவரை பிடிச்சி உள்ளத்துக்கு வச்சிட்டிங்கன்னா, அப்போ இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக எதுவுமே பண்ணக்கூடாது. அதாவது கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக என்றைக்குமே எதுவுமே பண்ணக்கூடாது, அது தப்பு தான். ஆனால் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கிட்டான் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி தூக்கி உள்ளே வைக்கிறது தப்பாயிரும். இது வந்து மக்கள் மத்தியில் அடுத்த செட் ஆஃப் டெவலப்பர்ஸ் வரும்போது அவங்களுக்கு வந்து இனோவேஷனை பாதிக்கும். ஏன் பயங்கரமாக இனோவேஷனை பாதிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் பயப்படுவாங்கள்ல. ஒரு டெவலப்பர் வந்துட்டு, சரி இப்போ Web3 நான் வாலெட்டை கனெக்ட் பண்ணுறேன், நான் இதை வச்சு இதை இப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு டெவலப்பர் ஒரு ப்ராஜெக்டை செஞ்சுட்டாங்க. அதை மக்கள் வேறு மாதிரி தப்பாக பயன்படுத்துகிறவங்களோன்னு பயந்துட்டு அந்த டெவலப்பர் அந்த ஐடியாஸை டெவலப் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா இது இனோவேஷனை பாதிக்கும். கரெக்டாக? சட்டோஷி நாக்கமோட்டோ அப்படின்றவங்க தான் நம்ம பிட்காயினை உருவாக்குனாங்க தெரியும். அவங்க வந்து இப்போ அது நம்ம பிட்காயின் இன்றைக்கி அதாவது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக மாறி இருக்கு பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக மாறி இருக்கு மீனிங் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்ஸே நிறைய நாடுகள் அதோட ரிசர்வ்ஸே பிட்காயினில் வைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. கவர்மெண்ட் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பணங்களை வந்து பிரிண்ட் அடிச்சுட்டே இருக்குது. அதுக்கு அகேன்ஸ்டாக மக்கள் தன்னோட பையிங் பவரை காப்பாற்றிக்கிறதுக்கு பிட்காயினை யூஸ் பண்ணுற அளவுக்கு இது இன்றைக்கி வளர்ந்து நிற்கிது. அப்போ அந்த மாதிரி இன்றைக்கி ஏதோ ஒரு இன்ஜினியர் பயந்துட்டாருன்னா, நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு பயந்துட்டாருன்னா இந்த மாதிரி இனோவேஷன்ஸ் வராமே போயிடும். இந்த மாதிரி நம்ம ஒரு ஹியூமனிட்டியாக நம்ம அடுத்த லெவலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தடையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதுக்கு அகெயின்ஸ்டாக போராடினாங்க. இவருக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் நீங்கள் கொடுக்கணுமா, லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட், தூக்கி உள்ள ஃபுல்லாக வச்சாச்சு வாழ்க்கை போகிறா, +40 இயர்ஸ் அப்படி இப்படிலாம் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்?
நார்மலாக ட்ரக் வித்து இல்லீகலாக வேலை செய்கிறவங்களுக்கே நீங்கள் அந்த அளவுக்கு கொடுக்கலையே. இவர் என்ன பண்ணார்? பிளாட்ஃபார்ம் தானே பில்ட் பண்ணார். அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி தப்பு பண்ணவங்களுக்கும் இவருக்கு என்ன சம்மந்தம்? இவர் வித்தாரு, இவர் ட்ரக்ஸ் வித்தாரு, இதெல்லாம் பண்ணீங்கன்னா நம்மளால் ஏற்றுக்க முடியும். ஒரு டெவலப்பருக்கு இவ்வளோ பெரிய தப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரம்ப் வந்து எலெக்ஷன் டைம் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு, நான் வந்து என்னையே பிரசிடென்ட் ஆக்குனீங்கன்னா இவரை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னார். ட்ரம்ப் மாஸ் கட்டுறாருங்க. முதல் நாள் அவர் இன்னாகிரேஷன்லேருந்து இன்னை வரைக்கும் பயங்கரமான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ்லாம் சைன் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ லைக் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு யூஎஸ்க்கு ஒரு பிரசிடென்ட் வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறாரு. இந்த 4 வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் ட்ரம்ப்போட மிகப்பெரிய சப்போர்ட்டர் அப்படிலாம் கிடையாது. எனக்கு நமக்கும், நான் ஒரு இந்தியன், நான் எங்கேயோ இருக்கேன், எனக்கும் அங்கே நடக்கிறதுக்கு என்ன சம்மந்தம்? நம்ம இதெல்லாம் பயன்படுத்தி எப்படி காசு சம்பாதிக்கலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு கிரிப்டோ இண்டஸ்ட்ரியே ரொம்ப ஜாலியாக இருக்குது. ராஸ் வந்து வெளியே வந்துட்டார். மறுபடியும் ஒரு கிரிப்டோவில் ஓகே தைரியமாக இறங்கி என்ன வேணாலும் இன்னோவேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்திருக்கு. மக்களே உண்மைக்கு சொல்கிறேன், வெப் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம க்ளோஸ். நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டுக்கு போங்க, வெப் டெவலப்மெண்ட் ஒரு லிஸ்ட் இருக்குது. அதில் இருக்கிற எல்லா விஷயமும் படிச்சிங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு வெப்சைட் வந்து உங்களால் டெவலப் பண்ண முடியும். அதை அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு Web3க்கு உங்களுக்கு அது ரொம்ப நல்ல பேஸ். ஓகேவா? அதை முடிங்க, Web3க்கு போங்க, இன்னும் நிறைய கற்றுக்கோங்க. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் எப்படி பண்ணுறது, பிளாக் செயின்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு எல்லாமே கற்றுக்கோங்க. சூப்பராக ஆப்ஸ் பில்ட் பண்ணுங்கள். Web3ல செம்மையாக ஜாப்ஸ் வரும்போது மார்க் மை வேர்ட்ஸ். ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அதே மாதிரி தான் கிரிப்டோ ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நடக்க போகுது. கிரிப்டோலேயே நான் சொன்ன மாதிரி போர்ட்ஃபோலியோவில் அலோகேஷன்ஸை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண, அதிகப்படுத்த ட்ரை பண்ணுங்கள். எஸ்ஐபிஸ் நிறையா பண்ணுங்கள். முக்கியமாக நான் சொன்னேன்னு எந்த காயினும் வாங்காதீங்க. நீங்கள் படித்து நீங்கள் காயின் வாங்குங்க. ஓகேவா? நான் என்ன காயின் வாங்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல. நான் என்ன காயின் வாங்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிட்காயின் அண்ட் ஈத்தீரியம். என் பணம் சேஃபாக இருக்கிறதுக்கு அதை நான் பண்ணுறேன். ஓகேவா? உங்கள் காயின், உங்கள் பணம், உங்கள் டிசிஷன். நீங்கள் நல்லா படித்து முடிவு பண்ணுங்கள். நான் எந்த காயினுக்கும் சப்போர்ட் பண்ணல. எல்லா காயினுமே ரிஸ்க் தான். ஓகேவா? அதுலேயும் ரிஸ்க்லேயும் அதிகமான ரிஸ்க் தான் மீம் காயின். நம்மளும் இப்போ போன வாட்டி இப்போ ஒரு இந்த அஃபிஷியல் ட்ரம்ப் காயின் வந்து வாங்கினோம். 1.5 லட்ச ரூபா போட்டிருந்தோம். நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு, கீழே விழுந்துருச்சு, ஒரேடியாக போச்சு, உன் காசெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், பார்த்தவங்களுக்கும் தெரியும், எனக்குமே தெரியும் அந்த காயின் விழுகும் அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து எனக்கு என் மேட்ரு என்னென்னா, நம்ம வந்து 50 ரூபாவில் இருக்கும்போது ஒரு $50 இருந்துச்சு நான் வாங்கும்போதுன்னு வைங்களேன். 55 ஆவரேஜ் என்னோடது. $55 ஆவரேஜ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அஃப்கோர்ஸ் $10 ஆவரேஜ் பண்ணியிருந்துருக்கலாம், $20 ஆவரேஜ் பண்ணியிருந்துருக்கலாம். என்னோட பயம்தான், நான் ஒரு நாளாக அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி நான் கடைசியாக $50 போய் வாங்கினேன். கரெக்டாக? ஆனால் இத்தனை நாளாக இந்த மீம் காயினில் இருக்கிற பிரச்சனைனால தான் அதை பண்ணேன். பட் அகைன் நான் வாங்கினதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 4 வருஷம் ட்ரம்ப் பிரசிடெண்ட்டாக இருக்க போகிறார். அவர் ஒரு காயினை லான்ச் பண்ணியிருக்கார். அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றக்காண்டி தான். எனக்கு நல்லா தெரியும் ரக் பூல்ஸ் வந்து இனிஷியலாக இருக்க தான் செய்யும். நம்ம 55லேருந்து அது $10 வந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் அதை ஆவரேஜ் பண்ணி வாங்க தான் ட்ரை பண்ண போகிறோம். ஆனால் ஹூ நோஸ், இந்த பிரசிடென்ட்லாம் சைன் பண்ணிகிட்டே இருக்காரு, டக்கு 100 வழிக்கு போயிடுச்சுன்னா ஓகே 50லேயும் கொஞ்சம் வாங்கியிருக்கோம், அடுத்து 100 வழியிலையும் வாங்குவோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கலாம். அதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றக்காண்டி தான் அந்த பொசிஷனை ஓப்பன் பண்ணிடுவோம். அது வாங்கிட்டு அடுத்த நாளே விற்கிற விஷயம் கிடையாது. நம்ம வந்து நான் அந்த போன வீடியோலேயே சொன்ன மாதிரி நான் ட்ரேடிங்கை வந்து என்றைக்குமே என்கரேஜ் பண்ண மாட்டேன். அது வந்து ஒரு டெத் ஸ்பைரல் மாதிரி. அது வந்து நம்ம வந்து அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அது பண்ணணும்னு உங்களுக்கு டைம் நிறையா இருக்குன்னா நீங்கள் அதை பண்ணுங்கள். நான் வேண்டானே சொல்ல மாட்டேன். எல்லாமே எஜுகேஷன் தான். ஸோ அதை வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். பட் நான் வந்து அதில் நான் வந்து வாங்கினா இன்றைக்கி வித்துடலாம் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஓகேவா? முக்கியமான பாயிண்ட். 2வது பாயிண்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்மளே என்ன பண்ணோம், டோஜ் காயின் வந்து 6 சென்ட்டில் வாங்கணும். நீங்கள் வந்து பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் 6 சென்ட்ஸில் வந்து டோஜ் காயின் வாங்கியிருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி நான் டோஜ் காயினே வாங்கலையா அப்படின்னு கேட்டால் வாங்கியிருக்கேன். நான் 40 சென்ட்லேயும் வாங்கியிருக்கேன், 30 சென்ட்லேயும் வாங்கியிருக்கேன், 6 சென்ட்லேயும் வாங்கினேன். எல்லாம் ஆவரேஜ் ஆட்டாச்சு. இன்றைக்கி வந்து 6 சென்ட்டில் வாங்கி ஆவரேஜ் நல்லா கம்மி பண்ணனால இன்றைக்கி ஒரு 36 சென்ட்ஸ் இருக்கும்போது அது ப்ராஃபிட்டில் இருக்குது. கரெக்டு தானே? ஸோ ட்ரம்ப் வந்து நம்ம பொசிஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த காயின்ஸில் என்ன நடந்திருக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இன்னும் பெருசாலாம் உள்ளலங்க. அது என்ன ஒரு 70 ரூபா வரைக்கும் போச்சு. உங்களுக்கு நல்லா தெரியுமா? 74 ரூபா அது ஆல் டைம் ஹை. 55ல் வாங்கின எனக்கு 74 ரூபா, $20 ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் ப்ராஃபிட் இருந்துச்சு. புக் பண்ணியிருந்துருக்கலாம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் அதை பண்ணலை. பட் கீழே விழுந்துச்சு அப்படின்னா 32 வரைக்கும் கீழே போச்சு. இப்போ மறுபடியும் எந்திரிச்சு 43ல் நிற்கிது. எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு தெரியுமா? நம்ம வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் ராபின்ஹுட்டில் ட்ரம்ப் காயின் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. காயின் பேஸில் ட்ரம்ப் காயின் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் புதுசாக பையர்ஸ் கிட்ட அந்த காயின் வந்து லிஸ்ட் ஆயிருக்குன்னா புது பையர்ஸ் வரலாம். ராபின்ஹுட் மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்ல,
ராபின்ஹுட் வந்து நம்ம ஊரில் ஜெரோதா மாதிரி யூஎஸ்ஏல வந்து ராபின்ஹுட்ன்றது ஒரு ஸ்டாக் புரோக்கர். ஓகேவா, அவங்களுக்கு கிரிப்டோன்னு இன்னொரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் இந்த காயினை லான்ச் பண்ணாங்க. விச் மீன்ஸ் எனிபடி கேன் பை. ஓகேவா, நிறைய பையர்ஸ் வந்து ஈஸியாக இப்போ ஏன்னா ஒரு வாலெட்டை ஓப்பன் பண்ணு, அது வந்து சொலனா பேஸ்டு பிளாக் செயினாக இருக்கணும், அதில் வந்து வாலெட் அட்ரஸில் காப்பி பண்ணி ஃபஸ்ட்டு யூஎஸ்டிடி வாங்கணும், அப்புறம் அந்த வாலெட்டை தூக்கிட்டு போய் டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சு கூட கனெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் உங்களோட வாலெட்டில் இருக்கிற சொலனா பேஸ்டு சம் காயின் இல்லைனா யூஎஸ்டிடி வாட் எவர் இட் இஸ் அதை நீங்கள் வந்து திருப்பி ட்ரம்ப் காயினுக்கு மாற்றணும். இந்த மாதிரி ஒரு கதை சொன்னால் எத்தனை பேர் வாங்குவாங்க? இதுக்குள்ளேயே பொழப்பா உட்காந்துருக்கிற ஒரு 10 பேர் இல்லைனா கொஞ்சம் நல்ல விவரம் தெரிஞ்சவங்க வாங்குவாங்க. எல்லாராலையும் எப்படி வாங்க முடியும்? ஏன்னா குட்டியாக ஒரு நம்பர் மாறினா கூட இதில் பணம் காணாமல் போயிடும். அப்போ எல்லாராலையும் வாங்க முடியும்னா நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் ஆகணும். அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் ஆகிறனால தான் 32 ரூபா வரைக்கும் கிராஷ் ஆன நம்மளோட அஃபிஷியல் கிரிப்டோ அஃபிஷியல் ட்ரம்ப் காயின் மறுபடியும் 43க்கு எந்திரிச்சிருக்கு. $10 மேலே ஏறி இருக்குது. $10 பார்க்க $10 மாதிரி தான் இருக்கும். புதுசாக $2 பில்லியன் உள்ளே வந்திருக்கு. இது எங்கே போகும் தெரியாது. ஆனால் இது விழுந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் என்ன தெரியுமா? 74லேருந்து 100 வெள்ளி கூட அது ஆயிருக்கலாம், $100 கூட மாறி இருக்கலாம். பட் அவரோட ஒய்ஃப் மெலனியா ட்ரம்ப் அவங்களும் ஒரு மீம் காயினை லான்ச் பண்ணிட்டாங்க. நமக்கு இதில் நடந்த பெரிய துன்பமான செயலை, துன்பம் சொல்லலை, நல்லா போயிட்டு இருந்த ஒரு மூமெண்டத்தை ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணி நல்லா ஜாலியாக மூமெண்டம் போயிட்டு இருந்தது, ஒய்ஃப் லான்ச் பண்ணி காலி பண்ணிட்டாங்க. ஓகேவா, அதுதான் நடந்துச்சு. மெலானியா ட்ரம்ப், ட்ரம்ப்போட ஒய்ஃப் மெலானியா ட்ரம்ப், ஃபர்ஸ்ட் லேடி, யூஎஸ்க்கு ஃபர்ஸ்ட் லேடி. ஸோ அவங்க ஒரு காயின் லான்ச் பண்ணவும் மக்களுக்கு வந்து ஐயோ ட்ரம்ப் என்னடா மீம் காயின் செலிப்ரேஷன் தான் அவர் லான்ச் பண்ணார். ஆனால் மக்கள் வந்து ஏதோ பயங்கர பொட்டன்ஷியலுக்குன்னு நினச்சி வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க இன்னொரு ஒய்ஃபும் இன்னொரு ட்ரம்ப் மீம் காயினை லான்ச் பண்ணவும் இதெல்லாம் சும்மா செலிப்ரேஷன் தானா, வெறும் ஃபைட்டுன்னு ஒரு மெமரி கட்டி தான் பண்ணிட்டு இருக்காங்களா, நம்ம தான் இந்த காயினுக்குலாம் ஏதோ ப்ராசஸ் வந்துருமோ நம்பி வாங்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு டபால்னு என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் விற்றுட்டாங்க. ஒரு 10 டக்குன்னு ஒரு நிறைய $1 பில்லியன் வெளியே போய் 74லேருந்து கிராஷ் ஆகி 30 வரைக்கும் வந்துச்சு. ஓகேவா, இதுக்கு பின்னாடி இன்னும் சில காரணங்களும் இருக்குது. என்ன காரணங்கள் கேட்டிங்கன்னா, ட்ரம்ப் 3 நாளுக்கு முன்னாடி லான்ச் ஆனதாக இருக்கலாம், இன்றைக்கி மெலனியா ட்ரம்ப் அவங்களும் உடனே லான்ச் பண்ணதாக இருக்கலாம். இதெல்லாம் அவங்களுக்கோட பவர் கிரிப்டோக்கு ஒரு ஏதாவது பண்ணலான்னு நினைக்கலாம். அவங்க குடும்பமே வேர்ல்ட் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் கிரிப்டோவில் தான் இருக்குது. ரைட்டாக, ட்ரம்ப்போட பசங்க 2 பேராக இருக்கலாம், எல்லாருமே அந்த கிரிப்டோக்குள்ளே இருக்காங்க. அவர் 47th பிரசிடென்ட் ஆன அந்த மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி 47 மில்லியன் பிட்காயின் வாங்கினாங்க, 47 மில்லியன் ஈத்தீரியம் வாங்கினாங்க. ஓகேவா, அவங்க மற்ற காயின்ஸ்லாம் போய் 47 போடலை. ஓகேவா, நான் அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன். நம்ம சேனலில் நீங்கள் தான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பிட்காயின் ஈத்தீரியம் வந்து சேஃபஸ்ட் காயின் சொல்கிறது காரணம் இதுதான். பெரிய பணம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும், அதை தான் கொஞ்சம் சேஃபு. மற்ற காயின்ஸு குட்டி குட்டி ப்ராசஸ் வாங்காமலாம் இல்லை. அவங்களுக்கு வந்து 4 மில்லியன் 7 மில்லியன் அவங்களுக்கு அசால்ட்டான விஷயம். நான் 4,700,000க்கு நிறைய குட்டி காயின்ஸ் வாங்கி தான் வச்சாங்க. பட் பெரிய பணம் வந்து பிட்காயினுக்கும் ஈத்தீரியமுக்கும் போச்சு. சரியா, ஈத்தீரியம் வந்து 10K ஆகிறக்கான பொட்டன்ஷியல் அதிகமாகிட்டே வருது. முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப்பாக இருக்கட்டும் மெலனியாவாக இருக்கட்டும், அவங்க வந்து 3 நாளுக்கு முன்னாடி லான்ச் பண்ணிட்டாங்கன்னா, பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் இதை லான்ச் பண்ணாங்கன்னு வைங்களேன், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கும். அதை வந்து அவங்க அவாய்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது அவங்களுக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த காயினில் ஏதாவது தப்புகள் நடந்தால் ஒரு சாதாரண மனுஷன் இன்றைக்கி கிரிப்டோவில் ஏமாற்ற முடியும். ஒரு காயினை லான்ச் பண்ணி பயங்கரமாக அப்படியே பரவலாக்கி எல்லாரையும் வாங்க வச்சு திடீர்னு ஏமாற்றிட முடியும், ரக் புல் பண்ணிட முடியும். அதனால தான் ரெகுலேஷன்ஸ் வேணுங்கிறோம். பட் ட்ரம்ப்பே இப்போ அதை பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். உள்ளே நடந்துட்டு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போது நிறைய அனாலிசிஸ்லாம் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு இன்சைடர்ஸ்லாம் வாங்கவே இல்லை, எப்படி பை பண்ணாங்க, பையிங்கே காமிக்கல, எப்படி செல்லிங் நடந்தது, இவங்களாம் இன்சைடரா அப்படி இப்படி நிறைய ட்ரம்ப் காயின்லேயே இப்போ பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் இன்னும் பெரிய அளவுக்கு பூதமாக வெடிக்கல. ட்ரம்ப்பே ஏமாத்தினார் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சாங்கன்னு வைங்களேன், பெரிய பிரச்சனை வரும். ஸோ அது நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மி அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் நம்ம நம்ம ஏன் வாங்குறோன்றதை நிறையா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆனால் அவங்க இவ்வளோ சீக்கிரமாக டக்குன்னு பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண காரணம் என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், பிரசிடென்ட் ஆகிட்டு இதை பண்ணாருன்னு வைங்களேன், ஒரு அஃப்கோர்ஸ் அவங்களோட அந்த பிரசிடென்ட்டுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கலாம், சில விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும்ல, அதில் டெஃபினட்டாக இது இருக்கும். தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி மக்கள்கிட்ட காசு சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. அதனால் அவரால் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ அவர் பிரசிடெண்ட்டாக ஆகிறதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் பிரசிடெண்ட்டாக ஆகிட்டார், எலெக்ஷனில் வின் பண்ணிட்டார், பட் பதவி இருக்கிற முன்னாடி பண்ணிட்டாருன்னு வைங்களேன், அது வந்து வரக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் தவிர்க்கும். அதனால் அவங்க முன்னாடியே டக்குன்னு லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரசிடெண்ட்டாக இருந்து பண்ணார்னா இன்னும் தலைவலிகள் அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வரேன். நம்மளும் இந்த கிரிப்டோ இந்த விட்டாலிக் இங்கே வந்து நம்ம பேசியிருந்தது, நம்ம விட்டாலிக் பேசினதை வந்து கேட்டுட்டு வந்து உங்கள்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தேன் நம்ம சேனலில். லைக் ஓகே, பட் விஷயம் என்னென்னா, நம்ம இதை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், ஒரு 6-7 இயர்ஸாக அதை ஃபாலோ பண்ணிருக்கோம். ஸோ அதனால் அகெயின் ஐட்ரேட் யூ, நிறைய பொட்டன்ஷியல் இப்போ நிறைய தெரிய ஆரம்பிக்குது. பணம் ஏறினதுக்கப்புறம் இப்போ நமக்கு 10,000 ஈத்தீரியம் தொட்டதுக்கப்புறம் போட்டிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறது ஒன்று. இப்போ 3,000 இருக்கிறது ஐ திங்க்
சவுண்ட்ஸ் லைக் ஓகே மாதிரி இருக்குது. ஓகேவா? ஈத்தீரியம்லேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஓகே, ஐ திங்க் ஐ கேவ் யூ அன் ஓவரால் அப்டேட். வரிசையாக இன்ஃபர்மேஷனாக கேட்டிருப்பீங்க. ப்ராசஸ் பண்ணுங்கள், படிங்க, நிறைய விஷயங்கள் செய்யுங்க. ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். அடுத்து கிரிப்டோவில் இம்பார்ட்டண்டான அப்டேட் வரும்போது நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். வாங்க சூப்பராக ஜாலியாக எல்லாரும் பணக்காரன் ஆகலாம், எல்லாரும் செமையாக வாழலாம். See you in the next video.